நான் வருகிற போது பார்த்தேன், திராவிட கழக கொடியும் திமுக கொடியும் மாறி மாறி கட்டியிருந்தது. நாம் தான் இன்றைக்கு நிரந்தரமானவர்கள் என்பதை போல அது இருந்திருக்கிறது. மற்றவர்கள் வருவார்கள் போவார்கள், ஆனால் நிரந்தரமாக இருக்கிறது திகாவும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்று சொன்னார்கள். எனவே அதுதான் உண்மை. யார் இருந்தாலும் யார் போனாலும் அதை பற்றி கவலை இல்லை. தாய் கழகம் இருக்கிறது, கழகம் இருக்கிறது. நாம் நேரடியாக மக்களை சந்திக்கக்கூடிய தெம்பு இருக்கிறது, அதில் துணிவும் இருக்கிறது. இன்றைக்கெல்லாம் எப்படி பேசுகிறார் என்று சொன்னால், ஒரு பக்கம் திராவிட முன்னேற்றத்துக்கு அழித்து விடுவேன் என்று புறப்பட்டவர்கள் ஒரு காலகட்டத்தில் அவர்களே அழிந்து போய் திருப்பி திமுகவுக்கு வந்தபோது அவர்களையும் வாழ வைத்தது திமுக, அதையும் வாழ வைத்தது நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய கழக தலைவர் கலைஞர் தளபதி அவர்கள். அவரை பற்றியெல்லாம் இன்றைக்கு தவறாக பேசுகிறார்கள். அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. யார் தன்னை பற்றி தவறாக பேசி வேலையிலே சென்றாலும் கூட அவர்களுக்கும் சேர்ந்து வாழ வைக்கிற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய தலைவர் தளபதி. எனவே அவர் வழியிலே இருந்து நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எதுவரையினும் தலைவருடைய என்ன சொல்கிறாரோ அந்த கட்டளை ஏற்று செயல்படுவோம். திராவிட முன்னேற்ற கழகம் முழுக்கவும் அப்படித்தான் செயல்படுவோம்.